அன்பார்ந்த ஆசிக் தோழர் நேயர்களே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் உருவாகி சரியா ஒரு வாரம் நெருங்க போகுது. இந்த சூழலில் ஈரானுக்கு அடுத்து எங்களது அடுத்த இலக்கு கியூபா தான். கியூபாவை நாங்கள் அடிக்க போகிறோம், முதல்ல ஈரானுடைய கதையை முடிக்கிறோம் சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரம்ப் செய்தி வெளியிட்டிருக்காரு. மற்றொரு பக்கம் ஈரானை தரைவழியில் தாக்குதல் நடத்துவதற்காக குருதி கூலிப்படைகளை பயன்படுத்த இன்னைக்கு பல்வேறு திட்டங்களை ட்ரம்ப் செயல்படுத்திட்டு இருக்காரு. மற்றொரு பக்கம் வளைகுடா நாடுகள் இன்னைக்கு தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் யுஏயிலிருந்து ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் அங்கே இருக்கக்கூடிய மில்லியனர் வெளியிட்டு பெரிய ஒரு செய்தியாக உருவாக்கி இருக்கிறாரு. ட்ரம்ப்பை எச்சரிக்கையும் செஞ்சுருக்காரு. ஸோ இந்த செய்திகளை ஒன்றன் பின் ஒன்றாக விரிவாகவும் ஆழமாகவும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பார்ப்பதற்கு முன்னாடி நமது ஆசிக் தோழர் என்ற இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்து உங்களது உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த செய்தியை பகிருங்க. மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இதன் வழியாக நமது செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்தடையும். வாங்க சம்பவத்துக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, செய்தியை பார்க்கறதுக்கு முன்னாடி என் பேரன்பு மிக்க எனது பிள்ளை மகள் அல்மாஸுக்கு உடல் ஆஃபியத் இல்லாமல் இருக்குது. அவளுக்கு கிட்டத்தட்ட ஒரு வாரமாக காய்ச்சல் இருந்தனால இப்போ அது டைஃபாய்டாக மாறி இருக்குது. ஸோ துவா செய்யுங்க. அட்மிட் பண்ணியிருக்கோம், மருந்துகள் எடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. ஸோ என் குழந்தை உடல் ஆஃபியத்தோடு மீண்டும் அந்த ஆக்டிவாக வந்து முன்பு செய்தது போலவே சில இஸ்லாமிய விஷயங்களையும் கருத்துக்களையும் வந்து சோஷியல் மீடியாவில் அந்த பிள்ளை பேசணும். பல நபர்கள் கண்ணெறி பட்டுரும் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையும் கூட உடல் ஆஃபியத்தும் இல்லை. ஸோ இன்ஷா அல்லாஹ் துவா செய்யுங்க. ஒரு நல்ல மார்க்க சிந்தனை உள்ள இமை மறுமையில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு பிள்ளையாக, உலக கல்வி மார்க்க கல்வி என்று இரண்டிலும் சேர்ந்து விளங்கக்கூடிய பிள்ளையாக இன்ஷா அல்லாஹ் என் பிள்ளை இருக்கணும், உங்களுடைய பிள்ளைகளும் இருக்கணும்னு துவா செய்யுங்க. ஸோ இப்போ செய்திகளுக்குள்ளே போவோம். என் அன்பார்ந்த உறவுகளே, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் மத்தியில் போர் உருவாகி ஒரு வாரம் அப்படி போயிட்டுருக்கு. இந்த சூழலில் அமெரிக்காவுக்கு ஒரு பெரும் இழப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா நான் 2 நாளைக்கு முன்னாடி சொன்னேன், $2 பில்லியன் அதிகமான ஒரு இழப்பை இன்றைக்கி வந்து அமெரிக்கா சந்திச்சிருக்கு. அந்த இழப்புகள் எல்லாமே அமெரிக்காவுடைய இந்த இராணுவ கிடங்கை வந்து பற்றாக்குறையில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கு. ஏன்னா இந்த மத்திய கிழக்குகளுக்கு அதிகமான இராணுவ உபகரணங்களை செய்து கொடுத்தது யாருன்னா அமெரிக்கா தான். அமெரிக்காவுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், இன்னும் பல்வேறு மிசைல்கள் எல்லாமே இன்றைக்கி மத்திய கிழக்கில் இருக்குது. குறிப்பாக மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளான குவைத்து, கத்தார், பஹ்ரைன், யுஏஇ போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க பேஸ் நிலையங்களில் தான் அது அதிகமாக இருக்குது. அப்போ இந்த அமெரிக்க பேஸ் நிலையங்கள் 2 வேலையை செய்து, ஒன்று அப்போ அரபு நாடுகளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிற பேரில் அங்கே நிலைநிறுத்தப்பட்டிருக்கு. மற்றொன்று அரபு நாடுகளை மையமாக வைத்து ஈரானை தாக்குவதற்கான ஒரு முயற்சியும் வந்து அது ஏற்படுத்திகிட்டு இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளாக இந்த மத்திய கிழக்கில் இந்த அமெரிக்காவுடைய பேஸ் நிலையங்கள் இருப்பது என்பது மத்திய கிழக்கு அரபு நாடுகளை ரொம்ப வீக்காக, ரொம்ப பலம் குன்றிய நிலையில் வச்சிருக்கு அப்படி தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழலில் தான் மத்திய கிழக்கிலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாடு ஆயுத பலத்தோடு இருக்குது. அந்த நாடு தான் அடுத்த வல்லரசாக மாறக்கூடிய ஒரு நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா அது ஈரான் மட்டும்தான். சொல்லப்போனால் ஈரானுக்கு நிகராக எந்த அரபு நாடுகளும் தங்கள் கைவசம் எந்த ஆயுதங்களையும் எந்த போர்க்கருவிகளும் வைக்கலை. ஏன்னா எல்லாமே அமெரிக்காவை சார்ந்திருக்கு. இன்றைய தாக்குதலில் கூட பாருங்கள், முழுக்க இந்த தாக்குதலுடைய அடிப்படை இலக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஈரானை அழிக்க வேண்டும், ஈரானின் ஆட்சி கவிழ்ப்பு கொண்டு வர வேண்டும். எப்படி வந்து அமெரிக்காவுடைய கைப்பாவைகளாக இன்றைக்கி வந்து ஜோர்டானுடைய தலைவர் 2ஆம் அப்துல்லா, எகிப்துடைய தலைவர் ஃபத்தஹ் சிசி, இன்றைக்கி சிரியாவில் சாரா என்று சொல்லக்கூடிய தீவிரவாதி என்று பல நாடுகளில் வெளிப்படையாக அமெரிக்காவுடைய கைக்கூலியாக, பப்படாக, கைப்பாவையாக இருக்காங்களோ அதுபோல் தான் இன்றைக்கி மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியா, யுஏஇ, பஹ்ரைன், கத்தார், குவைத்து இது போன்ற எல்லா நாடுகளும் அவங்க வெளிப்படையாக இருக்காங்கன்னா இவங்க மறைமுகமாக அமெரிக்காவுடைய அடிவரிகளாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இத்தகைய சூழலில் தான் ஈரான் என்ற ஒற்றை நாடு மட்டும்தான் அமெரிக்காவுக்கு அடிபணியாமல் கிட்டத்தட்ட கொமேனியுடைய ஆட்சி ஆரம்பிச்சிருந்து இன்னைக்கு வரைக்கும் தைரியமாக நிற்குது. பஹலவுடைய ஆட்சி தான் கிட்டத்தட்ட அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்துச்சு. அமெரிக்காவும் ஈரானும் அவ்வளவு இணக்கமாக இருந்தாங்க. பஹலவி அப்படிங்கிறது ஒரு அரச பரம்பரை சார்ந்த ஒரு நபர். அவன் தான் இன்றைக்கி மீண்டும் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லக்கூடிய கோரிக்கை எழுந்தக்கூடிய சமயத்தில் கூட இன்றைக்கி பஹலவி எங்களுக்கு தேவை கிடையாது, அவரோட ஒரு சிறந்த நபரை நான் தேடிட்டு இருக்கேன்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னார். பஹலவியுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு ஈரானுக்குள்ளே இருக்கிறாங்க. அவங்க தான் கொமேனியுடைய மரணத்தை கொண்டாடிய நபர்களாக இருக்கிறாங்க. அப்போ இந்த கணக்கில் கொமேனியுடைய அந்த ஆட்சியை நீடிச்சு கொண்டு வரக்கூடிய சமயத்தில், இஸ்லாமிய குடியரசு நீடிச்சு கொண்டு வரக்கூடிய சமயத்தில், ஐஆர்ஜிசி இராணுவம் பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்தில், குறிப்பாக யுரேனியத்தை பயன்படுத்தி அணு ஆயுதம் என்பது இந்த இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்குன்னு ஃபத்வாக்கள் வந்து அந்த யுரேனியத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தி முன்னேறக்கூடிய சமயத்தில் ஈரானை அழிக்கக்கூடிய ஒரு ஆற்றலாக மாறி நிற்கிறது தான் இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல். ஸோ இந்த போரில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த போரை அமெரிக்கா நடத்தவே கிடையாது. இது முழுக்க இஸ்ரேல் நடத்துது. இஸ்ரேல் தூண்டுதலின் பெயரில் தான் அமெரிக்கா இந்த வேலையை செய்கிறது. சொல்லப்போனால் அமெரிக்கா என்ற நாடே இஸ்ரேல் தான் அப்படிங்கிறது அளவுக்கு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இதில் இஸ்ரேல் தூண்டுகிறது, அமெரிக்கா செய்கிறது, மேற்குலகம் அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறது. இன்றைக்கி கூட ஒரு தகவல் கிடைக்குது, இந்த போர் எந்த இடத்துல 3ஆம் உலக போரை நோக்கி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மேற்குலகம் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய சமயத்தில்.
அதில் 2 நாளைக்கு முன்னாடி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸு, இன்னும் சில நாடுகள் எல்லாமே மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகளுக்கு ஆதரவாக வருவோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஆனால் இன்னும் வரல. ஒருவேளை வந்தாங்கன்னா அது 3ஆம் உலகப் போரை நோக்கி போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்து இன்றைக்கி ட்ரம்ப் சொல்கிறாரு நேட்டோ தயாராக இருக்குது, நேட்டோட்ட பேசிகிட்டு இருக்கோம். நேட்டோ அமைப்பு, இந்த அமெரிக்கா மற்றும் இந்த மேற்குலகத்துடைய நேட்டோ அமைப்பு ஈரானுக்கு எதிராக களமிறங்க போகுதுன்னு சொல்லக்கூடிய மற்றொரு செய்தியும் வருது. அப்போ இதுதான் இந்த 3ஆம் உலகப் போரை நோக்கி போவதற்கான அடிப்படை காரணமாக இருக்குது. ஆனால் ஈரானை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு தன் கைவசம் இருக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள், ஷாஹத் 136 ட்ரோன்கள், இது போன்ற ஃபத்தா 1, ஃபத்தா 2 என்ற இது போன்ற சொல்லப்போனால் இதெல்லாம் ஓல்டு வெர்ஷன் தான். இந்த வெர்ஷனை பயன்படுத்தி இன்றைக்கி வந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. அதுக்கே தாக்கு பிடிக்க முடியல. ஆனால் இந்த மத்திய கிழக்கில் இருக்குல்ல, இந்த நாடுகள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே சொந்த உற்பத்தியான்னு கேட்டால் கிடையாது. இந்த ஆயுதங்கள் எல்லாமே அவர்கள் அமெரிக்காட்டிருந்து வாங்கியிருக்காங்க அல்லது முன்பு செய்யப்பட்ட பழைய எக்யூப்மெண்ட்ஸ் தான். அது குவைத்தில் ஒரு நிகழ்வு கூடி நம்ம பார்த்து ஒரு ராக்கெட் உடஞ்சி விழுகுது. அது கிட்டத்தட்ட 2000க்கு முன்னாடி இருந்த வெர்ஷனாக அது காணப்படுது. அப்போ இந்த குவைத்து, பஹ்ரைன், சவுதி அரேபியா, UAE போன்ற நாடுகள் இருக்க எந்த தொழில்நுட்பமும் எந்த அளவும் தாக்கு பிடிக்காது. இன்னும் சொல்லணும்னா ஒரு வாரம் மட்டும்தான் இந்த மத்திய கிழக்கில் வந்து தாக்கு பிடிக்க முடியும். ஸோ அதனால் அமெரிக்காவுடைய உதவியை இந்த மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய அரபு நாடுகள் எதிர்பார்த்துட்ருக்கு. ஏன்னா இங்கே அமெரிக்க பேஸ் நிலையங்களை நோக்கி அடிக்கக்கூடிய தாக்குதலை இந்த அரபு நாடுகள் பொறுத்துக்குள்ள எங்கள் மேலே தாக்கு நடத்துறீங்க, எங்கள் மக்கள் மேலே நடத்துறீங்கிற அளவுக்கு அது போகுது, எங்கள் இறையாண்மை பாதிக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் ஈரான் தெளிவாக சொல்லுது, நீ என்னதான் கதறு, நான் எந்தெந்த இடத்துல வந்து அமெரிக்கா லொக்கேஷன் இருக்கோ அதை அடித்து காலி பண்ணி அழிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அடிச்சிட்டு இருக்கு. இதில் இன்னும் உங்களுக்கு தெளிவாக சொல்லணும், பல நபர்கள் வந்து வெகுஜன மக்களை கொள்கிறாங்க, குடியிருப்புகள் மேலே அடிக்கிறாங்க ஈரான், இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. இன்றைக்கி கிடைச்ச ஒரு தகவல் பாருங்கள், ஒரு 3 இடத்துல தாக்குதல் கொடுத்துருக்கு ஈரான். ஜோர்டானில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய தேர்டுன்னு சொல்லக்கூடிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குல்ல, அந்த இலக்கின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. குவைத்தில் வந்து அலி அல் சலாம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய இராணுவ விமான தளத்தின் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கு. அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்துல பஹ்ரைனில் தாக்குதல் நடத்தியிருக்கு. இந்த பஹ்ரைனில் பார்த்திங்கன்னா ஒரு குடியிருப்பு, அந்த குடியிருப்பில் ஒரே ஒரு வீட்டு மேலே அக்யூரேட்டாக தாக்குதல் நடத்தியிருக்கு. அது எப்படி முடியும்? அவ்வளோ பெரிய குடியிருப்பில் ஒரே ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் மேலே ஒரு தாக்குதல். அப்போ அந்த பஹ்ரைனில் இருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு, அந்த ஒரு வீடு, ஒரு நபர் யாருன்னு பார்த்தா அமெரிக்காவுடைய ஒரு இராணுவ தளபதியாக இருந்திருக்கார். அவர் அங்கே இருந்திருக்கிறார். அப்போ எந்த அளவு ஸ்கெட்ச் போட்டிருக்குன்னு பாருங்களே. இந்த இவங்களுடைய கண்காணிப்பு எந்த அளவுனா, செயற்கைக்கோள் வழியாக எடுக்கக்கூடிய அந்த தகவல் எல்லாமே ஒரு வகையில் சீனா கொடுக்குதுன்னு ஒரு தகவல் வருது. அது எந்த அளவு உறுதின்னு எனக்கு தெரியல, வருது. ஸோ இந்த அளவு இங்கே நுணுக்கமாக வந்து அமெரிக்கா ஒரே ஒரு சின்ன இடத்துல ஒரு பொந்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு இருந்தாலும் சுற்றி எல்லா மக்கள் இருக்கிறாங்க, அந்த பொந்துக்குள்ள அவன் இருக்கானா, அந்த பொந்துக்குள்ளே அடித்து காலி பண்ணக்கூடிய அளவுக்கு ஆற்றல் வந்து இன்னைக்கு நான் பெற்றிருக்கு. அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ அதனால தான் அவங்களுடைய டார்கெட் லிஸ்ட்டில் இந்த போரில் நெத்தன்யாகவும் ட்ரம்ப்பும் இருக்கிறாங்கங்கிற செய்தி பார்க்க முடியுது. இந்த போருடைய முடிவுக்குள்ளே, இந்த போருடைய இடையிலையும் ட்ரம்ப்புக்கும் நெத்தன்யாவுக்கும் குறிவைக்கப்பட்டு கொண்டே இருக்குங்கிற செய்தியை அடிக்கடி என்ன பண்ணுது ஈரான் வெளியிடுது. அதில் தான் சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, நெத்தன்யாகு இருந்த இடத்துல மேலே தாக்குதல் நடந்துச்சு. ஒரு சமயத்தில் வந்து அது உறுதிப்படுத்தப்பட்டது. ஆனால் பின்பு நெத்தன்யாகு உயிரோடு இருக்காருங்கிற செய்தியை நம்மளால் பார்க்க முடிஞ்சிச்சு. அப்போ அந்த போருடைய நீட்சி இருக்குல்ல, இந்த நீட்சியுடைய கால அளவு எவ்வளோ தெரியுங்களா? எனக்கு தெரிஞ்ச அரபு நாடுகள் ஒரு 6 நாள் தாக்கு பிடிக்கலாம். அமெரிக்கா கிட்டத்தட்ட தரிசாக போகுது. அவங்க கீழே எந்த எக்யூப்மெண்ட்ஸும் இல்லை, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் கிட்டத்தட்ட இல்லை. இதற்கு சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மேற்குலக நாடுகள்கிட்ட சில டீல் போட்டுட்ருக்கு. பல்வேறு ப்ரைவேட் நிறுவனங்கள்கிட்ட நீ இதெல்லாம் செஞ்சு தரையா, எனக்கு 24 மணி நேரத்தை இதெல்லாம் செஞ்சு வேணுங்கிற மாதிரி சில பேச்சுக்கள் அடிபடுவதற்கான செய்தியை நீங்கள் பார்க்க முடியுது. ஆனால் இந்த போரை 80லேருந்து 90 நாள் நீட்டிச்சு கொண்டு போவதற்கான ஆற்றல் என்பது ஈரான்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதான் இன்றைக்கி ஈரான் திட்டவட்டமாக சொல்லக்கூடிய செய்தியாக இருக்குது. ஈரான் இதில் சுயமாக தன்னிச்சையாக நிற்குது. ஏன்னா ரஷ்யத்தில் விளாடிமிர் புட்டின் தெளிவாக சொல்கிறாரு, ஈரான் எங்கள்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. நாங்கள் அதிகமாக உதவி வாங்கியிருக்கோம் ஈரான்கிட்ட. ஷாஹது ட்ரோன்கள் இன்னும் பல விஷயங்கள் ஈரான்கிட்ட வாங்கியிருக்கோம். ஆனால் இந்த போரை பொறுத்த வரைக்கும் ஈரான் எங்கள்கிட்ட எந்த உதவியும் கேட்கல, தன்னிச்சையாக செயல்படுது. அப்போ ஈரானுடைய பலம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஈரானுடைய முதல் பலம் தங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆயுதங்கள், பெலிஸ்டிக் மிசைல்கள், குரூஸ் மிசைல்கள், ஹைப்பர்சோனிக் மிசைல்கள். இதற்கு அடுத்த பலம் என்னென்னா, பல்வேறு அரபு நாடுகள் எங்களோடு சேர்ந்து வந்து நிற்குங்கிற பலம் கிடையாது. ட்ரஸ்ட் டு அல்லாஹ், ப்ரெஸ் த பட்டன் அப்படின்வாங்க. ஆப்கானிஸ்தானில் இருக்கிறவங்கள்ட்ட ஒரு ஊடகவியாளர் கேட்கும்போது, எப்படி நீங்கள் கரெக்டாக வானத்தில் போகக்கூடிய அந்த அமெரிக்க விமானத்தை சுட்டு வீழ்த்துறீங்கன்னா, ட்ரஸ்ட் த அல்லாஹ், அல்லாவின் மீது நம்பிக்கை வைங்க, ப்ரெஸ் த பட்டன், ப்ரெஸ் பண்ணுங்க பட்டனை கரெக்டாக அதை நடத்திடணும். அது போல தான் இன்றைக்கி ஈரான் வந்து செயல்பட்டு இருக்கு. ஆனால் அதுக்கு கீழே வலுவாக இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு என்னென்னா, ஆக்சஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய இந்த போராளிகளுடைய கட்டமைப்பு. ஸோ அவர்கள் இந்த போரில் இப்போ எப்படி செயல்பட்டு இருக்காங்கன்னா, ஒருத்தவங்க, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடிய ஹவுதிக்குல் அன்சாருல்லாக்கள், அவங்க ஒரு தாக்குதலை கொடுத்துட்டு இருக்காங்க பாபல் மந்தப் இது போன்ற நீரிணைகளில். ஈரானை பொறுத்த வரைக்கும் இந்த ஹர்மூஸ் நீரிணை இன்றைக்கி முடக்கி வச்சிருக்கு. பல ஆயிரக்கணக்கான கப்பல்கள் இன்றைக்கி வெயிட்டிங்கில் இருக்குது. ட்ரம்ப் வந்து இங்கே பாரு, அதை நீ வெளியிடலையாட்டி உண்மையில தாக்கு நடத்துவேன், நான் அதை ரிலீஸ் பண்ணி காட்டுறேன்னு சவால் விட்ட நிலையில் கூட
இன்றைக்கி ஒரு கப்பல் கூட அந்த பக்கம் கிராஸ் ஆகலை. ஆனால் சீனாவுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, சீனா கிராஸ் ஆயிருச்சு. இந்திய கப்பல் கிராஸ் ஆனதாக சொல்கிறாங்க, அது எந்த அளவு உறுதிப்படுத்துறதுன்னு தெரில. ஆனால் ஹர்மூஸ் நீரிணை முடக்கப்பட்டனால உலகத்தில் 20% எண்ணெய் ஏற்றுமதி என்பது பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு உலக பொருளாதாரம் சற்று ஒரு ஆட்டங்கான இருக்குன்னு நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கு அடுத்த பலம் தான் இன்றைக்கி ஹர்மூஸ் அந்த நீரிணை, பாபல் மந்தம், ஹவுதி கிழக்கு, அடுத்து ஹிஸ்புல்லா இன்றைக்கி எந்த அளவு இறங்கியிருக்குன்னா, ஹிஸ்புல்லாவுடைய தலைவர் நயீம் காசிம் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் இஸ்ரேலுக்குள்ளே தரைவழி தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சிட்டோம். எங்களது ஸ்பெஷல் ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய அல் ரத்வான் என்று சொல்லக்கூடிய படை இஸ்ரேலுக்குள்ளே போய் பெரிய தாக்குதல் ஏற்படுத்திட்டு இருக்கு, சர்வேலன்ஸை உடச்சிட்டு இருக்குது, இஸ்ரேலுடைய நிலையங்களை அழிச்சிட்டு இருக்குங்கிற செய்தி இன்றைக்கி கிடச்சிருக்கு. இதுவும் அதிகாரப்பூர்வமாக ஈரானோட இணைந்து தான் இந்த தாக்குதலை ஹிஸ்புல்லா முன்னெடுத்துட்டு. அப்போ ஒரு பக்கம் ஹிஸ்புல்லா, இன்னொரு பக்கம் ஹவுதிகள், அன்சாருல்லாக்கள், இன்னும் சில போராளி குழுக்களும் இதில் இணைஞ்சிருக்கு. வாண்டடாக சில நபர்கள் சில நாடுகள் தங்களை இன்வால்வ் பண்ணியிருக்கிறாங்க வாக்குறுதிகளாக. ஒன்று புர்கினோ ஃபாசோ என்று சொல்லக்கூடிய நாடு, கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ராஹிம் துரோ என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வயது தலைவர் பெரிய ஒரு ஆற்றலாக மாறி இன்றைக்கி இந்த நாட்டில் ஒரு ரெவல்யூஷனை புரட்சி ஏற்படுத்தி மேற்குலகத்தை கதிகள் அங்கே வச்சுட்டு இருக்கிறார். அவர் தெளிவாக சொல்கிறாரு, நாங்கள் ஈரானின் பக்கம் நிற்போம், ஈரானோடு எங்களது இராணுவம் என்பது பகிர்ந்து கொள்ளும், இராணுவம் என்பது வெளிப்படையாக ஆதரவு தெரிவிக்கும் சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் சூடானுக்கு பெரிய லெவலில் ஈரான் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஏன்னா சூடானில் இந்த யுஏஇ போன்ற கயவர்கள் சூடானில் தான் கலவரத்தை உண்படுனாங்க. RSF என்று சொல்லக்கூடிய தீவிரவாதக்குள்ள உள்ள நிறுத்தி இன்றைக்கி அரசு இராணுவத்தோட கழகத்தை உருவாக்கி அங்கேருந்து ஆயில் ரிசோர்ஸ் எல்லாம் திருடிட்டு போய் தான் இன்றைக்கி துபாய் செழிப்பாக இருக்குங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நிலையில் சூடான் இராணுவம் இந்த கெட்டான சூழலில் சொல்லுது, நிச்சயமாக ஈரான் மக்கள் மேலே நீங்கள் தாக்குதல் நடத்தினீங்கன்னா நாங்கள் அமெரிக்காவுக்கு எதிராக போர் செய்வோம். ஏன்னா சூடான் அமெரிக்காவுக்கு எதிராக பல முறை போர் செஞ்சுருக்கு, அவர்களை விரட்டி இருக்குது, அதில் வெற்றியும் கண்டிருக்கு. அதனால் சூடான் நிச்சயமாக ஈரான் பக்கம் நிற்கும் சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை இன்றைக்கி சூடான் வெளிப்படையாக முன்வைக்குது. ஸோ இந்த சூழலில் தான் இன்றைக்கி இந்த தாக்குதல் என்பது ஒரு வான்வழி தாக்குதலாக தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஒன்று அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த யுஏஇ, கத்தார் அந்த பேஸ் நிலையங்களில் வச்சு ஈரான் அடிக்கிறது. அதுக்கு பதிலடி இன்றைக்கி மரணமாக கொடுத்துட்டு இருக்குது. ஈரான் எந்திரிக்கவே முடியல, சவுதிலாம் திணறிட்டு இருக்குது. சொல்லப்போனால் சவுதி இன்னும் சில அரபு நாடுகள் என்ன முடிவுக்கு வந்திருக்காங்கன்னா, ஐயோ இது பெரிய பொருளாதார வீழ்ச்சியாக இருக்குது, இனிமேல் அமெரிக்கா கூடிய உறவுகள் வேணாம், முதலீடு எல்லாத்தையும் நம்ம ரத்து செஞ்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஈரான் விரும்பிச்சோ, மத்திய கிழக்கில் அமெரிக்காவுடைய டாமினேட் எங்கேயும் இருக்கக்கூடாதுன்னு விரும்பிச்சோ அதை நோக்கி போகுது. கிட்டத்தட்ட இந்த அரபு நாடுகள் நம்ம முதலீடு எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடுவோம், அதே போல் நம்ம இந்த போரை தவிர்ப்பதற்கான வழிகளை செய்வோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கு. சில கூமட்டை தலைவர்கள் அதெல்லாம் முடியாது, நாங்கள் திருப்பி ஈரான் அடிப்போம்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டம் கட்டுட்டு இருக்காங்க. ஸோ இந்த சூழலில் தான் பார்த்திங்கன்னா இந்த வான்வெளி தாக்குதலை அமெரிக்கா இந்த அரபு நாடுகளை வச்சு கொடுத்துட்ருக்கு, தானும் இஸ்ரேல் வழியாக அதை செஞ்சுட்டு இருக்குதுன்னு பார்க்க முடியுது. ஸோ இந்த சூழலில் தரைவழி தாக்குதல், இந்த கிரவுண்ட் இன்வென்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இனி கிரவுண்ட் இன்வென்ஷன் நோக்கி போவோம்னு சொல்லிட்டு அமெரிக்கா என்ன பண்ணியிருக்குன்னா, தனது அல்லக்கைகளாக இருக்கக்கூடிய இந்த குர்தோஸ் படைகளை அணுகி இருக்குது. இந்த குர்தோஸ் படைகள் பார்த்திங்கன்னா ஈராக் பகுதியில் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 பிரிவு இருப்பாங்க. அதில் ஒரு பிரிவாக இருக்கக்கூடிய ஹாஜி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு பிரிவு, அவங்க ஒத்துக்கிட்டாங்க. மித்த நபர்கள்லாம் பேக் அடிச்சிட்டாங்க. ஏன்ப்பா எனக்கு வேணாம், ஆல்ரெடி ஈரான்ட்ட அடி வாங்கியிருக்கேன், ஆனால் நான் இந்த போருக்குள்ளே வரலன்னு சொல்லிட்டு பேக் அடிச்சிட்டாங்க. மித்தம் இருக்கக்கூடிய சில படைகள் ஈரானுக்குள்ளே தரைவழி தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இந்த குர்தோஸ் படையை பற்றி பார்க்கணும்னா இவங்க துருக்கி, ஈராக்கு, அதே போல் இன்னும் லெபனான் போன்ற பகுதிகளில் இருந்தவங்க ஒரு 2-3 லட்சம் நபர்கள் இருந்தவங்க. இந்த குர்தீஸ் படையை ஆல்ரெடி அமெரிக்கா கைக்கூலியாக பயன்படுத்தியிருக்கு, ISISஐ ஒடுக்குவதற்காக பயன்படுத்தியிருக்கு. அதே போல் பார்த்திங்கன்னா இந்த குர்தீஸ் படையில் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பெண்கள்கிட்ட அடி வாங்கி சாகிறத இவங்க விரும்பலை, இந்த மற்ற சில நாடுகள்லாம் விரும்பலை. எந்தளவுனா அவங்க கிட்டத்தட்ட இந்த பெண் படைகள் அவங்களுடைய குறிப்பிட்ட அந்த உறுப்பை டேமேஜ் பண்ணிடுவாங்க, அப்படிங்கிற அளவுக்கு அவங்கள்ட்ட ஆற்றல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் பார்க்க முடியுது. ஸோ இத்தகைய குர்தூஸ் படையை தான் இன்றைக்கி ட்ரம்ப் பேசி தயார் நிலையில் வச்சிருக்கிறாரு தரைவழி தாக்குதலுக்கு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகளும் வருது. ஸோ இந்த சூழலில் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான செய்தி பகிர்ந்துக்கணும். இன்றைக்கி அரபு நாடுகள் எல்லாமே அமெரிக்க அடிமை நாடுகளாக இருக்குது. இந்த போரில் சொல்லப்போனால் அவங்கள்ட்ட எந்த வலிமையும் கிடையாது, ஈரான் அளவுக்கு எந்த எக்யூப்மெண்ட்ஸும் கிடையாது. அமெரிக்காவை நம்பி இருக்குது. ஏன்னா தன் நாடு, தன் நிலப்பரப்பு தான் சுகபோகமாக இருக்கணும்னா அமெரிக்காவுடைய பாதுகாப்பு வேணும். அல்லாவுடைய உதவி நம்புகிறாங்களே இல்லையா, அமெரிக்க உதவியை இந்த மன்னர் கோமான்கள் நம்பிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடியுது. ஸோ அதில் சில நபர்கள், நான் சொல்கிறேன் இந்த அரபு நாட்டில் கூட சில நபர்கள், செல்வந்தர்கள், நல்ல அரசியல்வாதிகள் ட்ரம்ப்பை இன்றைக்கி கண்டிச்சிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில் தான் யுஏஇ இருக்குல்ல, யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் பில்லியனர், இவருடைய பேர் பார்த்திங்கன்னா ஹாலிக் அகமது அல் காத்தூர் என்று சொல்லக்கூடிய நபர். இவர் ட்ரம்ப்புக்கு ஓப்பனாக ஒரு கடிதம் எழுதியிருக்காரு. இந்த கடிதத்தை வாசிக்கிறேன், கேட்டு பாருங்கள். இந்த தைரியம் கூட இன்றைக்கி யுஏயில் இருக்கக்கூடிய தலைவருக்கோ சவுதி தலைவர் MBSக்கோ வரலங்கிறது உள்ளளவு வருத்தமான செய்தி. ஒரு பெரிய செல்வந்தர், இவர் பேரில் பார்த்திங்கன்னா அல் ஹாத்தூன் என்று சொல்லக்கூடிய ஒரு குரூப், ஒரு குழுவே இருக்குது. ஒரு பெரிய நபர் யுஏயில் அந்த கல்ஃப் கண்ட்ரியில் கேட்டோம்னா இவருடைய பேர் தெரியாத நபர்களே கிடையாது. ஸோ அவர் சொல்கிறாரு பாருங்கள், எங்கள் பிராந்தியத்தை ஈரானுடன் போரில் இழுக்க உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இந்த ஆபத்தான முடிவை எந்த அடிப்படையில் எடுத்தீர்கள்? துப்பாக்கி இழுக்கும் முன் கொல்லப்படும் அப்பாவிகளின் இழப்பை கணக்கிட்டீர்களா?
இந்த ஏற்றுக்கொள்ள முடியாத ஏற்ற இறக்கத்தால் முதலில் பாதிக்கப்படுவது எங்கள் பிராந்திய நாடுகள் தான் என்பதை யோசித்தீர்களா? இந்த பகுதி மக்களுக்கு உரிமை உண்டு. இது உங்கள் தனியான முடிவா, இல்லை நெத்தன்யாகு மற்றும் அவரது அரசாங்கத்தின் அழுத்தமா? நீங்கள் ஜிசிசி கல்ஃப் கூட்டுறவு கவுன்சிலில் நாடுகளையும் அரபு நாடுகளையும் நாங்கள் தேர்ந்தெடுக்காத ஆபத்தின் நடுவில் கொண்டு சென்று விட்டீர்கள். அல்லாவினர்களால் நாங்கள் வலிமையானவர்கள். எங்கள் நாடுகளை பாதுகாக்கும் இராணுவம் பாதுகாப்பு அமைப்புகள் எங்கள்கிட்ட உள்ளன. ஆனால் கேள்வி இன்னும் இருக்கு. எங்கள் பிராந்தியத்தை போர்க்களமாக மற்றவங்களுக்கு யார் அனுமதி கொடுத்தது? போர்ட் ஆஃப் பீஸ் முயற்சியின் மைய கருத்தாக நீங்கள் என்ன சொன்னீங்க? அமைதியை உருவாக்குவேன், அமைதியை கொண்டு வருவேன், இனிமேல் போரே நடக்காது அப்படின்னு தானே சொன்னீங்க. ஆனால் இன்னைக்கு சொன்ன நீங்கள் தேர்தல் வாக்குறுதி கொடுத்த நீங்களே இன்றைக்கி போரை நடத்திட்டு இருக்கீங்கல்ல. அந்த முயற்சிகளுக்கு பெரும்பாலான நிதி எங்கிருந்து உங்களுக்கு கிடைச்சிச்சு? கல்ஃப் அரபு நாடுகள் நாங்கள் தானே பில்லியன் கணக்கில் அதுக்கு உங்களுக்கு கொடுத்தோம். அப்போ அமைதியெல்லாம் உருவாக்காமல் நீங்கள் ஒரு போரை நோக்கி கொண்டு போவது எந்த வகையிலே நியாயம் அப்படிங்கிற கேள்வி கேட்டுட்டு இன்று அந்த நாடுகள் கேட்ட உரிமை உண்டு. அந்த பணம் எங்கே போச்சு? அமைதி முயற்சிகளை நீங்கள் எந்த அடிப்படையில் செயல்படுத்துறீங்க? இதைவிட ஆபத்தானது, உங்கள் முடிவு எங்கள் மக்களை மட்டும் அச்சுறுத்தவில்லை, அமெரிக்க மக்களையும் அச்சுறுத்துகிறது. நீங்கள் அவர்களுக்கு அமைதி செழிப்பு என்று வாக்குறுதி கொடுத்தீர்கள். இப்போ அவர்கள் தங்கள் வரி பணத்தில் நிதியளிக்கப்படும் போரில் இருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய வரிப்பணம் தான் இன்றைக்கி போர் நடத்திட்டு இருக்காங்க அமெரிக்கா, அவங்களுடைய வரிப்பணம் தான். ஸோ 40லேருந்து 65 பில்லியன் டாலர் செலவு இந்த போருக்கு. 4லேருந்து 5 வாரத்தில் நீடித்தால் மொத்தம் 210 பில்லியன் வரை இந்த பொருளாதார இழப்பு ஈடுபடும் சொல்லிட்டு பல விஷயங்கள் அப்படி சொல்லிட்டு வர்றாரு. அப்போ இவர் கேட்கக்கூடிய கேள்வி எல்லாமே ஒரு நியாயமான கேள்வி. இந்த கேள்வியை கூட இன்னைக்கு அரபு தலைவர்கள் கேட்க வைக்கப்படுறாங்க அப்படிங்கிறது உள்ளளவு ஒரு வேதனையான விஷயமாக காணப்படுகிறது. அடுத்து உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு இந்திய தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் மிகப்பெரிய ஒரு சைலண்டான ஒரு நிலைக்கு போயிட்டார். உண்மையாக இவருக்கெல்லாம் வெக்கம் இல்லையா அப்படிங்கிற கேள்வி தான் வருது. ஒரு நாட்டுடைய அவமான சின்னமாக இன்னைக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் காணப்படுறாரு. ஏன்னா நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் விருந்தாளி வராருன்னு வைங்களே, அவருக்கு நீங்கள் எப்படி கவனிப்பீங்க? நல்ல உணவு கொடுப்பீங்க, உபசரிப்பீங்க, நல்லா பேசுவீங்க, அவங்களுடைய பாதுகாப்பு விஷயத்தில் கவனமாக இருப்பீங்க. அவங்க உங்கள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க ஊருக்கு திரும்பி போகிறாங்க அப்படின்னா நல்லபடியாக அனுப்பி வைப்பீங்க. இன்னும் பெரிய இருந்துச்சுன்னா அவங்கள எல்லையில் வரையும் கொண்டு போய் பத்திரமா பார்த்து போயிட்டு வாப்பான்னு சொல்லுவீங்க. இதுதான ஒரு நியாயமான மனிதாபிமான அடிப்படையில் உறவுகள் மத்தியில் ஒரு பேணுதலாக இருக்கும். ஆனால் இந்த இந்தியா என்ன பண்ணியிருக்குன்னா, இந்தியா நான் சொல்ல மாட்டேன், இந்த பாரத பிரதமருடைய இந்த ஆட்சியில், கொடூரமான இந்த ஆட்சியில் ஈரானுடைய கப்பல் இங்கே விருந்தாளியாக வந்த அந்த கப்பல் இன்றைக்கி தாக்கப்பட்டதில் 150 நபர்கள் இருந்தாங்க, 90 நபர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இழப்புக்கு பின்னாடி பெரிய சைலண்டில் இருக்கிறார் மோடி. ஏன்னா பகுதிக்கு வந்திருக்கான். இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17லேருந்து 25 வரைக்கும் சர்வதேச அளவில் ஒரு கடற்பயிற்சி ஒரு விஷயம் நடந்திருக்கு விசாகப்பட்டினத்தில். இதில் கிட்டத்தட்ட 70 நாடுகளுக்கு மேலே கலந்துருக்கு. எல்லா நாடுகளும் நல்ல முறையில் இந்த பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு அவங்க நாட்டுக்கு போகிறாங்க. இப்போ ஈரானும் தன் நாட்டுக்கு போகக்கூடிய சமயத்தில் இலங்கையுடைய எல்லையை நோக்கி நகரக்கூடிய சமயத்தில் தான் இந்த தாக்குதல் நீர்மூழ்கி கப்பல், அதாவது டார்பிட்டோ என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுடைய கப்பலை பயன்படுத்தி ஈரானுடைய IRIS டெனா என்று சொல்லக்கூடிய கப்பல் மேலே தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் 150 நபர்கள் இருந்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 90 நபர்கள் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் வஃபாத் ஆயிருக்காங்க. இந்த செய்தி உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி கிடச்சிருக்கும். ஸோ இந்த நபர்களுடைய இறப்பை எந்த அளவு அனுசரிக்கணும். ஆனால் இன்றைக்கி இந்திய பிரதமர் மோடி அமைதியாக இருக்கிறார். ஆனால் இலங்கையை பாராட்டுவேன். ஏன்னா இந்த நிகழ்வு நடந்த பின்னாடி இலங்கையுடைய கடற்படை சார்ந்தவர்கள் வேகமாக போய் பல்வேறு உடல்களை மீட்கிறாங்க. பல நபர்களுக்கு அவசர சிகிச்சை பிரிவில் கொண்டு போய் சேர்த்து மருத்துவமும் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்கா தன்னை நம்பி வந்த ஒரு நாட்டு ஒரு விருந்தாளி இறந்துட்டாங்க போது அமைதியாக இருக்கிறது எந்த வகையில் நியாயம்? இப்போ மோடி எவ்வளோ பெரிய கள்ளமூனியாக இருக்கிறாரு, ஏன் மௌனமாக இருக்கிறாரு? இந்தியா இஸ் ஏ மதர்லேண்ட், இஸ்ரேல் இஸ் ஏ ஃபாதர்லேண்டாரு. அப்போ ஃபாதர்லேண்ட் அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஒரே குதூகலம். சங்கீத குறித்து பேசவும் மாட்டேங்கிறான். என்ன சொல்ல, பேசாமல் இருந்தாட்டி செருப்படி விழுகுது. அதுக்கு பதிலும் கொடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்கான். ஆனால் மோடி இங்கே எனக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் சுதந்திரம் அடையலைன்னு சொல்லுவேன். ஏன்னு கேளுங்க, இந்தியாவில் பாசிஸ்ட்டுகள் ஒழிஞ்சாதான் சுதந்திரம் நமக்கு கிடைக்கும். இந்தியாவுக்கே சுதந்திரம் கிடைக்கணும், இல்லாத இப்போ இந்த மோடிக்கே சுதந்திரம் கிடைக்கணும்னா இவன் மேற்குலக ஆதிக்கத்துலேருந்து வெளிவரணும். இவர் ஓகேங்களா, வெளிவரணும். அவர் என்ன வேலை பார்த்துருக்காருன்னா, இன்றைக்கி ட்ரம்ப்புடைய பேச்சு எல்லா விதத்திலும் கேட்குறாரு. இன்றைக்கி பாருங்களே, ரஷ்யாவோட நீங்கள் ஏற்றுமதி செய்யக்கூடாது, எண்ணெய் வர்த்தகத்தை பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு உத்தரவு. அதை பெரிய அளவில் எதிர்க்கலை மோடி. ஆனால் இன்றைக்கி பாருங்கள், இன்னும் 30 நாளுக்குள்ளே எண்ணெய் ஏற்றுமதி நீ தடை செஞ்சுக்கணும், இனிமேல் வாங்கக்கூடாதுன்னா மோடி மௌனமாக இருக்கிறார். அப்போ இந்த அதானி அம்பானி மோடிகள் லாபம் பெறுவதற்காகத்தான் இன்றைக்கி இந்தியாவை அடகு வச்சுட்ருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அப்போ மோடி என்னதான் அமைதியாக இருந்தாலும் இந்திய மக்களாகிய நாம் இரங்கல் செலுத்துவோம். எவ்வளோ பெரிய ஒரு இழப்பு. நம்மளை நம்பி வந்தாங்க, இங்கே பயிற்சி எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போர் சூழல் அதெல்லாம் வேறு. அப்போ எங்கேயோ இருக்கிற அமெரிக்காவுடைய அந்த டார்பிடோ என்று சொல்லக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் இந்திய பகுதிக்குள்ளே தாக்குதல் நடத்தியிருக்கு இந்திய கடலில் அப்படின்னா அப்போ யாருக்கு என்ன பாதுகாப்பீங்க? அப்போ இந்திய கடல் பகுதி என்பது பாதுகாப்பற்ற ஒரு சூழலை நோக்கி போயிருச்சுல்ல. அப்போ இதற்கு யார் பொறுப்பேற்க வேண்டும்?
மோடி தானே. இப்போ மோடி அவர்கள் ஆன்மீக உலகத்தில் ரொம்ப தியானத்தில் இருக்கிறாரு. அவரை தட்டி எழுப்பி சொல்லுங்கள், ஒரு 90 பேர் இறந்துட்டாங்க, கொஞ்சமாச்சு இறக்கத்தோடு நடந்துக்கங்க. இப்பயும் இந்தியா இஸ் எ மதர்லேண்ட், அது ஃபாதர்லேண்ட் அப்படின்னீங்கன்னா, மதர் ஃபேண்ட் ஃபாதர்லேண்ட் அப்படின்னா என்ன, அது கிரேட்டர் இஸ்ரேல், இது அகண்ட பாரதம் அப்படிங்கிற அந்த கொடூர சிந்தனையில் தான் இன்றைக்கி மோடி சைலண்டாக இருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால இங்கே பார்க்க முடியுது. அடுத்து அஜர்பைஜான் எஸ்கேப் ஆயிடுச்சு அப்படிங்கிற செய்தி பார்க்க முடியுது. என்னென்னா, அஜர்பைஜானை மையமாக வைத்து அமெரிக்கா ஈரான் மேலே தாக்குதல் நடத்துவதற்கு பல்வேறு அழுத்தங்களை அஜர்பைஜானுடைய தலைவருக்கு கொடுத்துருக்கு. இந்த செய்தி காட்டுத்தீயா பரவானனால அஜர்பைஜான் மேலே தாக்குதல் நடத்த ஈரான் சற்று முயற்சி செஞ்சுருக்கு. அஜர்பைஜானுடைய தலைவர் சொல்லிட்டாரு, அப்படிலாம் எந்த பிளானும் இல்லையே, நான்லாம் ஈரானில் அடிக்க மாட்டேன்பா, ஈரான் எங்களுக்கு நட்பு நாடு அப்படிங்கிற மாதிரி தனது நிலைப்பாட்டை நோக்கி கொண்டு போயிடுச்சு. இன்னொரு பக்கம் இன்றைக்கி காலையிலேருந்து பலாயிரக்கணக்கான மிசைல்களை இன்றைக்கி டெல்லவியூ மேலேயும் அஸ்கலான் மேலேயும் இஸ்ரேலில் பல இடங்களில் தொடர்ந்து ஈரான் தாக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தியும் நல்லா பார்க்க முடியுது. அடுத்து அமெரிக்காவுடைய ஒரு புதிய தொழில்நுட்பத்தை பற்றி ஒரு செய்தி கிடச்சிருக்கு. ஸோ இது வந்துருச்சு, இனி அவ்வளோதான் ஈரான் காலிங்கிற அளவு பேசப்படுது. அப்படி என்ன தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னா, DEW, அதாவது டைரக்டடு எனர்ஜி வெப்பன் என்று சொல்லக்கூடிய லேசர் வழியாக அடிக்கக்கூடிய வெப்பன். இது நேவியில் கடற்படை இருக்குல்ல, அதில் அந்த கப்பல்களை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குன்னு சொல்ல இன்றைக்கி செய்தி வந்திருக்கு. இதை இன்றைக்கி ஈரானுக்கு எதிரான போரில் அமெரிக்கா பயன்படுத்த போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இன்னும் சில தகவல்களை திரட்டி கொண்டு இன்ஷா அல்லாஹ் விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.